குடும்பமா குடும்பம், சக்கரவர்த்தி குடும்பம். பிளைட் இல்லைன்னா கூட ஒரு கார் அனுப்ப கூடாது. பானுமதி, கமலா எப்படி இருக்கேடி? நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? பார்த்தா தெரியல நான் எப்படி இருக்கேன்னு. என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கியா? ஆமா, நீ ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்க. அப்புறம் உள்ள வர வேண்டியதானே? எதுக்கு இங்க நிக்கிற? வாட்ச்மேன் மாதிரி வா. ஏடி நீ என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள வா. அங்கதான் எந்த வேலையும் பாக்குறது இல்ல, இங்க வந்து சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு. வேடிக்கை வேடிக்கை. ஐயோ, ஐயோ, இவளுங்க ஆட்டம். இதுக்கே என்னென்ன அலங்காரம். ஐயோ, அப்போ பிரியாவுக்கும் கிடைக்கும். கல்பனா, பாத்தியா? பாத்தினே. நீயே இருக்கியே, உன் வயித்துல ஏதாவது புழு பூச்சி இருக்கோ? புழு பூச்சி தானே அந்த பழத்துல இருக்கு. எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பழத்துலதான் இருக்கும். இருக்கும். சீ, பா. ஆமா. அதுதான் உனக்கு லட்சணம். வணக்கம் பானுமதி அம்மா. வணக்கம் சம்பந்தி. வளகாப்புனா தடபுடால்னு முறையா செய்யணும். நீங்க என்னடானா திடீர்னு? பானுமதி, திடீர்னு ஒண்ணும் இல்ல. முறைப்படி பண்ணணும்னா 7வது மாசம் நீதான் உன் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணி இருக்கணும். ஆனா நீ பண்ணல. 9வது மாசம் இன்னைக்கு நல்ல நாள்னு நாங்களே ஏற்பாடு பண்ணிட்டோம். சரி சரி, சொல்லி அனுப்புனாலாவது சீக்கிரமா வந்து எல்லாத்தையும் நீ செய்வன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நீ வரல. எல்லாரும் வந்த பிறகு என்னமோ சீஃப் கெஸ்ட் மாதிரி நீ லாஸ்டா வந்து நிக்கிற. நான் சீக்கிரமா தான் புறப்பட்டேன். உங்க பொண்ணுதான் கார்ல தான் போகணும்னு சொன்னா. காரு அது வந்த பாடு இல்ல, கடைசியில ஆட்டோ பிடிச்சு வர வேண்டியதா ஆயிடுச்சு. அதுதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஏன் போய் சொல்ற பானுமதி? எங்க கல்பனை அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. நீ தான் லேட்டா ரெடி ஆயிருப்ப. சரி, வள வளன்னு பேசிக்கிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆக வேண்டியதை பாருங்க.